സന്തോഷം. പിന്നെ പഠിച്ചിട്ടില്ലായിരുന്നു. எவ்வளோ நாய் பாருங்க, நாய் அவ்வளோ சாங்கடிச்சு மாடு மாதிரி போகுது. மாவட்டம் முழுவதும் ஏகப்பட்ட தெருநாய்கள். கிருஷ்ணகிரி நகராட்சி, கிருஷ்ணகிரி மாநகராட்சியில பாருங்க, ஏகப்பட்ட நாய் கூட்டு கூட்டமா வருது. கூட்டு கூட்டமா வந்து எல்லாத்தையும் கடிக்க வருது. ஒசூர்ல பாருங்க, அண்மையில ஒரு 3 வயது குழந்தைய அப்படியே கொதறி அந்த மூக்கு காதெல்லாம் கடிச்சு தின்னு அந்த குழந்தை செத்து போச்சு. பல முறை நாங்க வந்து மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுக்குறோம். நான் நாய் மாதிரியே வந்து மனு கொடுத்தேன். ஆனா இது வரைக்கும் நடவடிக்கை இல்ல. மாவட்ட ஆட்சியர் வந்து நகராட்சி ஆணையாளருக்கு உத்தரவு போறாரு நாயை புடின்னு. ஆனா அவர் என்ன பண்றாரு, மெத்தனை போக கடைபிடிக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, அவர் பர்த்டே பிறந்த நாளை வந்து ராஜ கிரீட வச்சுக்கிட்டு கேக் வெட்டுறாருயா. உனக்கு அறிவில்ல, கேட்க விட்டாரு இந்த முனிசிபாலிட்டி கமிஷனர். மக்கள் பாருங்க இன்னைக்கு சாகுறாங்க. இந்த நாயினால ஏகப்பட்ட பேர் செத்து போயிட்டாங்க. ஆகவே இது சம்பந்தமா மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அன்பு அண்ணன் அவர்கள், கவியரசு மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் முனிராஜ் ஆகியோர் வந்து தலைமையில நாங்க இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வந்தோம். மாவட்ட ஆட்சியர் இல்ல, அடுத்து சப் கலெக்டர் அங்கே இருந்தாரு, அவர்கிட்ட மனு கொடுத்துருக்கிறேன். உரிய நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா தெருவில் இருக்கிற நாயெல்லாம் புடிச்சிட்டு வந்து கலெக்டர் ஆஃபீஸ் கொண்டு வந்து விட்டுருவோம். கலெக்டர் ஆஃபீஸ் வந்து தெரு நாயெல்லாம் கூட்டு வந்து விட்டுருவோம். எங்களுக்கு எல்லாம் பாருங்க, இது வந்து பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்திருக்குது. ஆகவே பாரதிய ஜனதா கட்சி சார்பிலும் தேசிய மக்கள் கட்சி சார்பிலும் நுகர்வோர் சார்பிலும் மிகப்பெரிய அளவில் நாய்கள் போராட்டம் நடத்துவோம் என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நடவடிக்கை எடுங்க. ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிற? நீங்க கிருஷ்ணகிரி முனிசிபாலிட்டியில எதுல கொள்ளடிக்கலாம், எதுல பங்கு போடலாம், எப்படி போடலாம்னு சொல்லி சண்டை போட்டு கிடக்குறீங்க தலைவரே. இந்த நகராட்சி ஆளுநர் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட் கிடையாது. இது வந்து திமுக கழகத்துடைய மாவட்ட செயலாளர் இவரு.
அந்த அளவுக்கு மோசமான நிலை போயிட்டு இருக்கு முனிசிபாலிட்டியும் மாநகராட்சியும். ஆகவே உரிய நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், அன்பு தலைவர் கவியரசு அவர்கள் அருமையா பேசினாரு. அவருக்கும் நான் நுகர்வோர் சார்பில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விரைவில் நாய்களை பிடிக்கணும் என்பது என் கோரிக்கை அமைச்சிருக்கு என்பதை மாவட்ட நிர்வாகத்துக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். பேர் சார் டாக்டர் KM சந்திரமோகன்.